இந்த மிதுன ராசி என்பதுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜெயஸ்தானத்துல சூரிய பகவான் வராரு. இப்ப மிதுன ராசி என்பதுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசி என்பதுக்கு இந்த சூரிய பயிற்சி இப்ப இவங்கள விட்டு விலகக்கூடிய அந்த நபர் யாரா இருப்பாங்க? இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இப்ப இவங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னவா இருக்கும்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜி ஆசிரியரும் கூட. ஸோ உங்களுக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னா சார்கிட்ட நீங்கள் தாராளமாக அஸ்ட்ராலஜி கற்றுக்கலாம். அதை தவிர்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் சாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழி பிரசன்னம் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஜாதகம் இல்லை, உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா சோழி பிரசன்னம் மூலமாக உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்குது, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, லைஃப் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஸ்து நிபுணரும் கூட. ஸோ வாஸ்து ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் சாரை அணுகலாம். அவங்க வேற யாரும் இல்லை, டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுடைய பதிவு நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனல்ல வரப்போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை தவிர்த்து நீங்க ஆசிரியராகவும் இருக்கீங்க. அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா மட்டும் இல்லாம வாஸ்தும் சொல்லி கொடுக்குறீங்க. சோழி பிரசனம் பார்க்கறதுக்கும் நீங்க சொல்லி தரீங்க. ரொம்ப ஒரு ப்ரௌடா இருக்கு சார். நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாம் பார்க்கக்கூடிய நபர்கள் கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்க எல்லாமே ஒரு சேர ஒருங்கிணைத்து பண்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. மக்கள் யாராவது வேணும் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாமா. ஓகே சார். இப்போ நம்ம இன்னைக்கான டாபிக் போயிடலாம். இன்னைக்கு சூரிய பெயர்ச்சி வர இருக்கின்ற சூரிய பெயர்ச்சி எப்போ வருது, ஒரு 4 குட் நியூஸ் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க போகுது. ஒரே ஒரு நபர் மட்டும் அவங்கள விட்டு பிரிஞ்சிருவாங்க இந்த சூரிய பெயர்ச்சியில அப்படின்னா அது யாரா இருக்கும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் நியூஸ் என்னவா இருக்கும், சூரிய பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்றத மக்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோவா கொடுத்துருங்க சார். இந்த சூரிய பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வருது. ஓகே. இந்த மாதத்துல அதுவும் முக்கியமா இந்த சூரிய பெயர்ச்சி நீங்க கேட்ட ரொம்ப விசேஷமான ஒரு பெயர்ச்சி. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம். அதான் ரொம்ப விசேஷம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் அது சூரிய பயிற்சி ஆகும். ஆவணி மாதத்துல சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ரொம்ப அந்த நேரத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பலவிதமான நன்மைகள் கண்டிப்பா நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் தான் பாத்தீங்கன்னா டெய்லி காலையில நம்ம எந்திரிக்கிறோமோ எந்திரிக்கலையோ அவர் உதிக்கிறாரு, அவர் உதிக்கிறாரு. அதே மாதிரி சாயங்காலம்னா அவர் மறைஞ்சிடுறாரு. அது போல நம்முடைய ரொட்டீன் லைஃபை பாதுகாக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான். அதனாலதான் இந்த பயிற்சி ரொம்ப விசேஷமான பயிற்சி. ரெண்டாவது ஆட்சி பெற்றும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய தன்மைகள் ரொம்ப அதிகமா இருக்கும், அதனுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த சூரிய பயிற்சி இருக்க போகுது. சூப்பர் சார். இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கா என்னென்ன நன்மைகள், என்ன குட் நியூஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூரிய பயிற்சி பலாபலன்கள் பற்றியும், கிடைக்கக்கூடிய 4 குட் நியூஸ் என்ன, விலகக்கூடிய நபர்கள் யார், அது சுப விலகலா இருக்கலாம் அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் சூரிய பயிற்சி பற்றி சொல்றீங்க சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் 30 நாட்கள் அப்படின்னு சொல்றீங்க. இந்த பயிற்சி ஆனதிலிருந்து முடியக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் என்னென்ன மாதிரி நல்ல விஷயம் நடக்க போகுது? இந்த மிதுன ராசி என்பதுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜெயஸ்தானத்துல சூரிய பகவான் வராரு. இப்ப மிதுன ராசி என்பதுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் நிறைய முயற்சி பண்றேன் ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணேன் கிடைக்க மாட்டேங்குது, வேலை மாறுறதுக்கு முயற்சி பண்ண நடக்க மாட்டேங்குது. பிஸ்னஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அது கிடைக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம பிஸ்னஸ்ல குரோத் இல்லை, கடன் மட்டும் அதிகமாயிட்டே இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க, அது சில பேப்பர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு கிடைக்காம இருக்கும். இது மாதிரி அவங்க செய்யக்கூடிய முயற்சிகள்ல ஒரு தோல்வி கடந்த காலகட்டத்துல இருந்துட்டே இருக்கு. அந்த முயற்சிகள் எல்லாமே அவங்க எதை வேணா முயற்சி பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அது மாதிரி நீங்க வெறும் 4 மட்டும் சொல்றீங்க, நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தேவை இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க செய்யக்கூடிய முயற்சிகள்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி
அப்பா மூலியமா நிறைய பல்வேறு விதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு பயிற்சியா இருக்கும். அப்ப அப்பாவுடைய சொல் பேச்சு கேட்டாங்கன்னாவே அவங்க வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் இந்த மாசத்துல இருந்தே வரும். ஒண்ணு. ரெண்டாவது, அப்பா மூலியமா ஏதாவது பூர்வீக சொத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்பா மூலியமா ஏதாவது ஒரு பினான்சியல் ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்பா என்கிட்ட பேச மாட்டாருன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில நிறைய பேர் இருப்பாங்க. அப்பாவே வந்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த சூரிய பயிற்சியில கண்டிப்பா நடக்க போகுது. சூப்பர். இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டா இருக்கும். ரொம்ப நாள் ஏதோ சண்டையோ இல்ல கண்டிப்பா. மன கஷ்டமோ கசப்புனால பேசாம இருந்திருக்கலாம். சடனா வந்து அவங்க பேசுறாங்க அப்படின்னா அது நிச்சயமா ஒரு ஹாப்பி நியூஸா தான் இருக்கும். கண்டிப்பா. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, முயற்சிகள்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமா இது இருக்கு அப்படின்னு. நிறைய பேர் வந்து மிதுன ராசி நான் கமெண்ட்ல பார்த்திருக்கேன் சார். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், உழைப்புக்கேற்ற எனக்கு ஊதியம் இல்ல, உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய நபர்களை நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதமான கண்டிப்பா மாதமா கண்டிப்பா அமைய அவங்க போகுது. செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அவங்க வேலை, தொழில் எல்லாத்துக்குமே செய்யலாம். நல்லா சொன்னீங்க சார். இப்ப இவங்களை விட்டு விலகக்கூடிய அந்த நபர் யாரா இருப்பாங்க? இந்த மாதம் பாத்தீங்கன்னா இவங்க கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே. கூட பிறந்தவங்களால இவங்களுக்கு ஒரு அவமானம், கெட்ட பேர் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. என்னன்னா இவங்களை தாழ்த்தி பேசக்கூடிய கூட பிறந்தவங்களுக்கு அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கூட பிறந்தவங்களா இந்த மாதம் அதிகமா இருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வச்சிருக்காங்க, இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க வச்சுக்கோங்க, அங்க கூட ஏதாவது ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கூட பிறந்தவங்க, அது அக்காவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், யாரு கூட இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத அந்த பேச்சுவார்த்தைகளை வளர்க்காம இருந்தாங்கன்னா அந்த பிரிவினைன்ற ஒரு விஷயம் இருக்காது. சண்டைகள், பிரச்சனை தடுத்துக்கலாம். அந்த மாதிரி செய்து கொள்வது சிறப்பு. ஓகே. தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் ஆமா இந்த ஒரு மாத காலகட்டம் கொஞ்சம் பொறுமையா கண்டிப்பா பொறுமையா இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து நல்ல ஒரு நிலையில இருக்கேன்னு சொல்லி இவங்களை கொஞ்சம் ஏதாவது ஒரு அவமானப்படுத்துறதுக்கான, உதாசீனப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சூப்பர் சார். மிதுனராசி நேயர்கள் இந்த ஒரு மாத காலகட்டம் சூரிய பயிற்சி ஆனதிலிருந்து அந்த முடியக்கூடிய காலம் வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய அக்கா கிட்டயோ தங்க கிட்டயோ இல்ல அண்ணா தம்பிகள் கிட்டயோ கொஞ்சம் கவனமா இருங்க. வார்த்தைகள்ல கவனம் தேவை. கண்டிப்பா. வீண் சண்டைய நம்மளே விலை கொடுத்து வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. முக்கியமா தேவை. சூப்பர் சார். இப்ப இவங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னவா இருக்கும்? இவங்க வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு இல்ல அம்மன் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. இந்த மாதம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான மாதம். அதனால இவங்க வாழ்க்கையில இவங்களுக்கு இருக்கக்கூடிய 3 பிரச்சனை இருக்கு. கடன், தேவையில்லாத சண்டை, கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள். இந்த 3 பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கு. அப்ப அதுல இருந்து வெளில வரணும் அப்படின்னா அம்மன் வழிபாடு இல்ல சிவன் கோயில கூடிய அம்பாள், காளிகாம்பாள், கற்பகாம்பாள், இது மாதிரி ஏதோ ஒரு அம்பாளை வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க. அது முக்கியமா திங்கட்கிழமை போய் வழிபாடு பண்ணாங்கன்னா, அது முக்கியமா இந்த மாசம் சூரியனுடைய தாக்கம் அதிகமா இருக்கக்கூடிய இந்த மாசத்துல போய் இந்த வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய நான் சொன்ன 3 பிரச்சனை, கடன், எதிரி, அதே மாதிரி உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள்ல ஒரு தீர்வு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. ஓகே. அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த அம்பாள் ஆலயத்துக்கு வேணா போகலாம். ஸ்பெஷலா நீங்க இதற்கு முன்னாடி சொன்ன பதிவுகள்ல தீபம் அந்த மாதிரி சொன்னீங்க. அந்த மாதிரி அம்மனுக்கு ஏதாவது தீபம் ஏற்றணும்? அம்மனுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு புடவை சாத்தி வழிபாடு பண்ணலாம், இல்ல பூ மாலை சாத்தி வழிபாடு பண்ணாவே ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகே. என்ன வண்ண மலர்கள், வாசனை நிறைந்த வண்ண மலர்கள் தான் கண்டிப்பா தெய்வத்துக்கு படைக்கணும். அதுல படைக்கிறது ரொம்ப நல்லது. சிறப்பா இருக்கும். ரொம்ப சிறப்பு சார். மிதுன ராசிக்கு நிறைய நல்ல குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்க. பிரியக்கூடிய நபர் அப்படின்னு யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பிரிவினைன்னு நம்ம சொன்னாலும் அந்த பிரிவினை இல்லாம பாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம். இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு அவேர்னஸா இருக்கும். இந்த பதிவை முன்கூட்டியே அவங்க பார்க்கும்போது சரி இதெல்லாம் சொல்லியிருக்காங்கப்பா, நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். அதுதான். ஏன்னா உறவுகளை பிரிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, பிரிந்திருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஒண்ணு சேர்க்கறது கஷ்டம். அப்படிங்கும்போது இந்த மாதத்துல இது கரெக்டா பாத்துக்கிட்டாங்கன்னா போதும்னு நினைச்சிட்டாங்கன்னா சேஃபா இருக்கலாம். இந்த ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்கு, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் நியூஸ் என்னன்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நன்றி. வணக்கம். தேங்க்யூ. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சாரி நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியாகவும்
உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை பிரசன்னம் பார்க்கணும், இல்லை வாஸ்து ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கு, என்னுடைய வீடு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதை தவிர்த்து நீங்க கிளாஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஜோதிடம் கத்துக்கணும், இல்லை வாஸ்து கத்துக்கணும், இல்லை நான் வந்து நியூமராலஜி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா நீங்க சாரை கான்டாக்ட் பண்ணலாம். சேம் இதே வீடியோல இருக்கிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மாதம் அந்த கோர்ஸ் இருக்குது, அதை படிக்கிறதால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.